தியாக பிரம்மம் 34ஆம் பகுதி. சிஷ்யர்களாக ஸ்ரீ தியாக பிரம்மத்தை தேடிக்கொண்டு வந்து அண்டியவர்கள் பலர் இருந்தது போலவே சில சான்றோர்களும் சுவாமிகளை சந்திக்க ஆவல் கொண்டு வந்திருக்கின்றனர் என்பது வரலாறு கூறும் செய்தியாக இருக்கிறது. அத்தகையவர்களுள் ஒருவர் கோபாலகிருஷ்ண பாரதியார் ஆவார். சுவாமிகளை குறித்து கேள்விப்பட்டு அவரை சந்திப்பதற்காக கோபாலகிருஷ்ண பாரதியார் ஒரு சமயம் திருவையாறு வந்திருந்தார். அப்பொழுது ஸ்ரீ தியாக பிரம்மம் தமது இல்லத்தில் சிஷ்யர்களுக்கு ஆபோகி ராகத்தில் ஒரு கீர்த்தனையை பாடம் சொல்லிக் கொண்டிருந்தார். அதே நேரம் அங்கே வந்து சேர்ந்த கோபாலகிருஷ்ண பாரதியார் உள்ளே செல்லாமல் சுவாமிகளின் இல்ல திண்ணையில் அமர்ந்தபடியே அப்பாடலை கேட்டு மெய்மறந்திருந்தார். பாடம் சொல்லி முடித்த சுவாமிகள் காவிரிக்கு சென்று ஸ்நானம் செய்து வருவதற்காக வாயூர்புறம் வந்தபோது திண்ணையில் அமர்ந்திருக்கும் கோபாலகிருஷ்ண பாரதியாரை கண்டு தாம் யாரோ என்று வினவினார். உடன் பாரதியார், அடியேன் மாயூரத்திலிருந்து வருகிறேன், தம்மை சந்திக்க வேண்டும் என்பது அடியேனது நெடுநாளைய சுவாமி என்றார். சுவாமிகள் உடனே, என்ன கூறினீர்? மாயூரத்திலிருந்தா வருகிறீர்? அப்படியானால் அங்கு தமிழில் மிக அருமையான பாடல்கள் இயற்றி பாடுகிறாரே கோபாலகிருஷ்ண பாரதியார், அவரை தாம் அறிவீரா என்று ஆவலுடன் வினவினார். அடியேன்தான் கோபாலகிருஷ்ண பாரதி என்று அடக்கத்துடன் பதிலளித்தார் பாரதியார். உடனே ஸ்ரீ தியாக பிரம்மம், சுவாமி தாங்களா என்று ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் கொண்டவராய் அவரை வரவேற்று உபசரித்தார். பேச்சின் இடையில் பாரதியார், சுவாமிகளே, தாம் சிஷ்யர்களுக்கு ஆபோகியில் கீர்த்தனை சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கும் போதே நான் இங்கே வந்துவிட்டேன். உங்கள் ஆபோகி கீர்த்தனை என்னை உருக்கிவிட்டது என்று சுவாமிகளை பாராட்டினார். அதனை செவிமடுத்த ஸ்ரீ தியாக பிரம்மம், சுவாமி தாங்கள் ஆபோகியில் ஏதாவது பாடல் இயற்றி இருக்கிறீர்களா என வினவினார். அதற்கு பாரதியார், இதுவரை இல்லை சுவாமி என்று விடை பகன்றார். சரி சரி, சமயம் வாய்க்கும் பொழுது முயற்சி செய்து பாருங்கள் அவரிடம் கூறிய ஸ்ரீ தியாக பிரம்மம், சிறிது நேரம் காத்திருங்கள் சுவாமி, நான் சென்று காவிரியில் நீராடிவிட்டு உடனே வந்து விடுகிறேன் என்று கூறி சென்றார். நீராடி முடித்துவிட்டு இல்லம் திரும்பிய சுவாமிகளிடம் பாரதியார் தற்சமயம், சுவாமி, நான் ஆபோகியில் இப்பொழுதுதான் ஒரு பாடல் இயற்றி இருக்கிறேன், தமக்கு பாடி காண்பிக்கலாமா என்று வினவினார். ஸ்ரீ தியாக பிரம்மம் மிகவும் மகிழ்ந்து, அப்படியா, மிகவும் ஆனந்தமாக உள்ளது, அவசியம் பாடுங்கள் என்று ஆர்வமோடு கூறவும் கோபாலகிருஷ்ண பாரதியார், சபாபதிக்கு வேறு சமானமாகுமா? தில்லை சபாபதிக்கு என்று தாம் அப்பொழுதே இயற்றியிருந்த பாடலை பாடி காண்பித்தார். அவ்வளவில் சுவாமிகள் மிகவும் ஆனந்தம் அடைந்தவராய், காவிரியில் நீராடி விட்டு வருவதற்குள்ளாக இப்படி ஒரு அழகான கீர்த்தனையை இயற்றி விட்டீர்களே, தமது புலமையை என்னவென்பேன் என வியந்து மனதார பாரதியாரை பாராட்டினார். இந்த நிகழ்வை மதிப்பிற்குரிய திரு ராமநாதன் அவர்கள் தியாகையருடன் ஒரு நாள் என்கிற தலைப்பில் இசை பேருரை நிகழ்த்துகையில் குறிப்பிட்டதாக செய்திகள் கூறுகின்றன. 34ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.